இந்தியா பிக்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்கிற டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் டைட்டிலில் ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் 1 இதில் எ பர்சன் கிராசஸ் 600 மீட்டர் லாங் ஸ்ட்ரீட் இன் 5 minutes. வாட் இஸ் இஸ் ஸ்பீட் இன் கிலோமீட்டர் பெர் ஹவர்? மீனிங் என்னென்னா, ஒரு மனுஷன் 600 மீட்டர் நீளம் இருக்கிற ஒரு தெருவை 5 நிமிஷத்தில் கிராஸ் பண்ணுறாருன்னா அவரோட ஸ்பீட் என்ன கிலோமீட்டர் பெர் ஹவரில் ஆன்சர் கொடுக்கணும். 4 ஆப்ஷன் இருக்குது. அதில் ஆன்சர் கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இப்போ எப்படி ஆன்சர் டெரைவ் பண்ணுறேன்னு பார்க்கலாமா? ஸ்பீடுக்கு என்ன செய்யணும்? நீளம், அந்த தெருவோட நீளம், மொத்த டிஸ்டன்ஸு 600 மீட்டர் பை 5 போட்டால் ஆன்சர் வந்துடும். பட் நம்ம என்ன செய்யணும்னா, மீட்டர் பெர் மினிட்ஸில் தானே ஆன்சர் வரும். அப்படியே டேரெக்டாக போட்டால் மீட்டர் பெர் செகண்டுன்னு மாற்றுறதுக்காக என்ன செய்கிறோம்? 60ஆல் இந்த 5 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ரீசன் என்ன? ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட். அப்போ 5 நிமிஷத்துக்கு எத்தனை செகண்ட் இருந்திருக்கும்? 5 × 60 செகண்ட்ஸ். ஸோ ஸ்பீட் வந்து இப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டர் பர் செகண்டில் மாற்றி எழுதுகிறோம். ஆன்சர் வந்து 2 minutes per second. எதுக்காக செகண்டுக்கு மாற்றிக்கிறோன்னா, மீட்டர் பர் செகண்டுன்னு இருந்தால் கிலோமீட்டர் பர் ஹவர்னு மாற்றுறது ஈஸி. நமக்கு கன்வர்ஷன் வந்து 18/5ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஸோ 2 மீட்டர் பர் செகண்டுங்கிற ஆன்சர் கிலோமீட்டர் பெர் ஹவராக மாற்றுறதுக்கு என்ன செய்யணும்னா 2வை 18/5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ ஆன்சர் வந்து 7.2 கிலோமீட்டர் பெர் ஹவர். எதுக்காக இப்படி பண்ணுறோன்னா, அந்த 18/5 ஆக்சுவலாக ஒரு மீட்டர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டராக இருக்கிறத கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணணும்னா 1000ஆல் டிவைட் பண்ணுவோம். அதே மாதிரி செகண்ட்ஸில் இருக்கிறத ஒரு ஹவர் கணக்கு மாற்றணும்னா நம்ம என்ன செய்யணும்? 3600ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ அதோட சிம்பிளிஃபைட் ஃபார்ம் தான் அந்த 18/5. ஏன் 18/5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் 7.2 கிலோமீட்டர் பெர் ஹவர். இந்த சம்மு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயும் கேட்கக்கூடிய ஒரு மாடல், அதனால யூஸ் ஆகும். ஸ்டூடெண்ட் இல்லாத மற்றவங்க அதர் பர்சன்ஸ்க்கு என்ன மாதிரி யூஸ் ஆகும்னா, ஜஸ்ட்டு பேசிக் இதெல்லாம் ரொம்ப மேத்தமெட்டிக்ஸில் ஸ்கூல் லெவலில் படித்து முடித்தவங்களுக்கே புரியக்கூடிய சம்ஸ் தான் இது. ஸோ இதெல்லாம் வந்து மைண்டுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட். நம்ம வெட்டியான ரீல்ஸ் பார்க்குற நேரம் இந்த மாதிரி குட்டி குட்டி சம்ஸ் ஒரு மாடல் எக்ஸாம்பிள் பார்த்துட்டு இன்னொரு சம் போட்டு பார்த்தோன்னா நமக்கு பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டு, டைம் வேஸ்ட் ஆகாது, பிரெயின் வந்து ரெஃப்ரெஷ் ஆகும். கொஞ்சம் ஆக்டிவாக நம்ம எப்பயும் நம்ம பிரெயின் லெவலில் வச்சுக்கலாம். அதனால் இந்த மாதிரி சம்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து பொதுவான ப்ராப்ளம்ஸ் தான். எல்லாருமே சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த இந்தியா பிக்ஸ் வெப்சைட் ஃபுல்லாக இது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குரிய எல்லா டைட்டிலும், ஆப்டிடியூட் டைட்டில்ஸ் எல்லாமே வந்து வித் எக்ஸாம்பிள் அண்ட் ஆன்சர்ஸோடு இருக்கும். ஆன்சர்ஸ் அதுக்கப்புறம் இது தவிர அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நாட் ஒன்லி மேத்ஸ் இல்லாமல் அதர் டைட்டில்ஸுமே இருக்கும். யார் வேணாலும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம ஆன்சர் க்ராஸ் செக் பண்ணிகிட்டே வரலாம் வித்